தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக பொய்யான செய்தி கொடுத்ததாக கூறி மாவடிப்பண்ணையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் தாவேக தலைவர் விஜய்க்கும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருக்கும் மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள மாவடிப்பண்ணையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் கண்ணன் பண்ணையார் விவசாயம், செங்கல் சூளை, கல்குவாரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது மகன் நிவாஸ் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தார். அப்போது தாவேக மாவட்ட செயலாளர் பிரைட்டர் தொழிலதிபர் கண்ணன் பண்ணையாரும் அவரது மகன் நிவாஸும் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்ததாக ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துள்ளார். இந்த செய்தி பரவலாக பரவிய நிலையில் தொழிலதிபர் கண்ணன் பண்ணையார் தன் பெயரை தவறுதலாக பயன்படுத்தியதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறி தாவேக தலைவர் விஜய் மற்றும் தவறான செய்தி கொடுத்த மாவட்ட செயலாளர் பிரைட்டர் ஆகியோருக்கு மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் தான் எந்த கட்சியையும் சாராமல் இத்தனை ஆண்டுகள் தொழில் செய்து வரும் நிலையில் தன்னை நம்பி 1000 குடும்பத்தினர் வேலை செய்து வருகின்றனர் என தெரிவித்தார். தான் தாவேகவில் இணைந்ததாக பொய்யான தகவலை செய்தியாக கொடுத்ததால் அவர்கள் கட்சியின் செல்வாக்கு உயரும் என நினைத்து தவறான செய்தியை கொடுத்துள்ளார் என்றும் இதனால் தனது தொழில் பாதிக்கப்படுவதுடன் தான் பெரிதும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே தனது பெயரை தவறாக பயன்படுத்தியதற்காக தாவேக தலைவர் விஜயும் தாவேக மாவட்ட செயலாளர் பிரைட்டரும் அதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்த கண்ணன் பண்ணையார் இதற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோரி மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக இருவர் மீதும் நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாகவும் தொழிலதிபர் கண்ணன் பண்ணையார் தெரிவித்துள்ளார். என்னோடது பையன் நிவாஸ் டிவிகே கட்சியில் பிரைட்டர் முன்னிலையில் சேர்ந்துள்ளார். ஆனால் பிரைட்டர் என்பவர் தன் சுயநலத்துக்காக என்னை ஏடிஎம்கே கட்சியில் இருந்து தாவேகாவில் இணைந்தார் என்று செய்தி சொல்கிறார். நான் எந்த கட்சியும் இதுவரை 57 வயது ஆகிறது. நான் எந்த கட்சியும் சாராதவன், தொழில் பண்ணி கொண்டிருக்கிறவன். எனக்கு இந்த மாதிரி தவறுதலாக என்னை ஏடிஎம்கே கட்சி சேர்ந்தவர் டிவிகேயில் இணைந்தார் என்று சொல்லியது எனக்கு பெரும் மன வருத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எனக்கு தொழிலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நான் சட்டப்படியாக அவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கும் ஏற்பாடு செய்துள்ளேன். என்னோட குடும்பம் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய குடும்பம். அதனால் என் பெயரை சொன்னால் அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு என் பெயரை தவறுதலாக நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இதுவரை எந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினரும் கிடையாது. எந்த கட்சியிலையும் நான் இணைந்தவனும் கிடையாது. எது சப்போர்ட்டுக்கு பண்ணணும் கிடையாது. வேணுக்கென்றே என் பெயரை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் பிரைட்டர் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நான் ஏடிஎம்கேயிலிருந்து தாவேகாவுக்கு சேர்ந்ததாக பொய்யான தவறான செய்தியை டிவி மூலம் பேசியதனால் அவங்க 2 பேருக்கும் மான நஷ்ட வழக்கு திறந்துள்ளேன். மேற்படி நபர்கள் எந்தவித தகவலும் தெரியாமல் நான் ஒரு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவன் என்றும் அதிலிருந்து நான் டிவிகேயில் இணைந்ததாகவும் செய்தி பரப்பியுள்ளார்கள். எனது மகன் சேர்ந்துள்ளான். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் எந்த கட்சியும் சாராதவன். நான் தொழில் செய்கிறவன். என்னிடம் 1000 பேர் வேலை செய்கிறார்கள். என்னை பற்றி இப்படி பேசும் ஒரு தவறுதலான செய்தி பரப்பும்போது எனக்கு மன உளைச்சல் உள்ளாகிறேன். நான் எல்லா இடமும் போய் வரக்கூடியவன். எனக்கு இதனால் பல பிரச்சனைகள் எழும் என்று என் மனது சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நான் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளேன். இப்பொழுது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன்.